தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் சினிமாவில் ஆண்களே ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் 1940ஆம் ஆண்டுகளில் சுதந்திர போராட்ட காலகட்டங்களில் தமிழ் சினிமா அப்போதுதான் தலை தூக்க ஆரம்பித்தது. ஊமை படங்களாகவும் வசனம் பேசி நடிக்கும் படங்களாகவும் வெளிவர ஆரம்பித்தது. அப்போதைய காலகட்டங்களில் சினிமாவில் அறிமுகமானவர்தான் திருவையாறு பஞ்சாபி கேச ராஜலட்சுமி என்னும் டி.பி. ராஜலட்சுமி என்பவர் ஆவார். தமிழ் சினிமாவின் முதல் ஹீரோயின் டி.பி. ராஜலட்சுமி தான். அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் ராணி என ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் இவர். தமிழ் நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் அறிமுகத்தால் 11 வயதிலேயே நாடகத்துறைக்கு வந்தார். அங்கு பயிற்சி பெற்று தொடர்ந்து பல்வேறு நாடக குழுக்களில் நடிக்க ஆரம்பித்தார். நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த காலகட்டங்களில் சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்றது. அப்பொழுது விடுதலை வேட்கையை தூண்டும் பல தேசபக்தி பாடல்களையும் பாடி விடுதலை உணர்வை தூண்டினார் டி.பி. ராஜலட்சுமி. இதற்காக பலமுறை சிறைக்கு கூட சென்றும் வந்திருக்கிறார். 1929ஆம் ஆண்டு வெளிவந்த கோவலன், 1930ஆம் ஆண்டில் வெளிவந்த உஷா சுந்தரி, 1931ஆம் ஆண்டு வெளிவந்த காளிதாஸ், ராமாயணம் போன்ற பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் டி.பி. ராஜலட்சுமி. தமிழ் சினிமாவின் முதல் மௌன படமான கீசகவதம் என்னும் திரைப்படத்தில் கதாநாயகி இவர்தான். இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஊமை படங்களாகவே அமைந்தது. இதனையடுத்து காளிதாஸ் என்ற திரைப்படம் முதல் பேசும் படமாக வெளிவந்தது. அதிலும் சினிமா ராணி என அழைக்கப்படும் டி.பி. ராஜலட்சுமி தான் ஹீரோயின். இப்படியாக தமிழ் சினிமாவின் ஆரம்ப கால திரைப்படங்களில் நடித்த டி.பி. ராஜலட்சுமி மிஸ் கமலா என்ற திரைப்படத்தினை எழுதி தயாரித்து இயக்கி நடித்தார். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் முதல் பெண் இயக்குனர், தயாரிப்பாளர் போன்ற பெருமைகளுக்கு சொந்தக்காரர் தான் சினிமா ராணி டி.பி. ராஜகுமாரி. இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்த டி.பி. ராஜகுமாரி தொடர்ந்து திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட பல திரைப்படங்கள் மோசமான தோல்வியை தழுவியது. இதனால் டி.பி. ராஜகுமாரி சம்பாதித்த சொத்துக்களை இழந்தார். இறுதியில் கார் கூட இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையில் தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. அப்பொழுது டி.பி. ராஜகுமாரியிடம் கார் கூட இல்லாத நிலையை கேள்விப்பட்ட புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர். அவரை தொடர்பு கொண்டு, நீங்கள் விருது வாங்க செல்வது முதல் விருதினை பெற்று வீடு திரும்பும் வரை என்னுடைய காரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று கூறி எம்.ஜி.ஆர். தன்னுடைய காரை டி.பி. ராஜலட்சுமி அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இவ்வாறு நலிந்த பழைய கலைஞர்கள் பலரது வாழ்க்கையில் ஒளிவிளக்கேற்றிய இதய தெய்வமாக திகழ்ந்திருக்கிறார் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் சினிமாவின் முதல் கதாநாயகியாகவும் தமிழ் சினிமாவின் ராணியாகவும் திகழ்ந்த நடிகை டி.பி. ராஜலட்சுமி என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.